ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் கூட நான் வாழ்த்துகிறேன். திருச்சபை போதுகிற யாவையும் குடும்பத்தாரை வாழ்த்துகிறேன். உங்களுடைய மூப்பர்களையும் வாலிப குழுவையும் பெண்கள் சார்ந்த ஊழியம் செய்கிறவர்களையும் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நீங்கெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென். நாமெல்லாம் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். இந்த ஆலயத்துக்குள்ள வர்றவங்க யாரால இருக்க முடியும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் உள்ள வர முடியும். இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த தியானத்துக்காக கர்த்தர் அதை ஞாபக புஸ்தகத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை வல்லமையை நம்ம கவனிக்கும் போது கட்டாயம் நான் சொல்லுவேன், அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே அவர் அதை கவனித்து பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறவர்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த வாசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவன் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் திரு சமூகத்தை நோக்கி பார்க்க அதெல்லாம் பலவீன பாட்ட மாட்டேன். இவ்வளவு தூரம் நான் சுமந்து வந்திருக்கலாம், இவ்வளவு தூரம் நான் என் முயற்சியில வந்திருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. நீங்க ஆளுகை செய்ய, நீங்க எங்களோட இடைப்படுங்கப்பா. நீங்க வெளிப்பாடோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மளை பெருக்கத்தின் ஆண்டவர், விருத்தியின் ஆண்டவர். இதெல்லாம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் எப்படி? அதனாலதான் பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு, உங்கள் மனம் புதிய ஆகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். எங்க இருக்கு இந்த வசனம்? ரோமர் 12:2 இருக்கு. தேவனுடைய சித்தம் என்னது என்பதை, அவருடைய நன்மை என்னது என்பதை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாக வேண்டும். அப்போ நம்ம மனசுல ஒரு மறுரூபம் வந்ததுன்னா தேவன் எவ்வளவு பெரியவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு எவ்வளவு அன்புடையவர் என்பதை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நமக்குள்ள ஒரு சில சிந்தனைகள் இருக்கும். என்னன்னா, எனக்கு மாத்திரம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் செய்வாரு. பெரிய பாவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு திருச்சபையில பெரிய பாவம் என்ன தெரியுமா? எனக்கு மாத்திரம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, ஆனா ஆண்டவரை நேசிக்காதவங்க, ஆண்டவர் மேல அன்பு செலுத்தாதவங்க, ஆண்டவரை குறித்த அறிவே இல்லாதவங்க, அவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற பாவமாய் இருக்கிறது. உங்க விசுவாசத்துக்கு விரோதமாய் நீங்கள் மறுதளிக்கிறவர்களா இருப்பீர்கள். ஒரு நாள் அப்படி சொல்லவே கூடாது. அதனாலதான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாக தான் இருக்கா. நான் ஏன் என்ற கேள்வி கேட்க மாட்டேன். நான் விசுவாசத்துல முன்னேறி போயிட்டே இருப்பேனே தவிர, பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பேனே தவிர, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் அவரை ஏன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே அவரை எத்தனை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள், பல முறை அவரை சோதித்து பார்த்தார்கள். அதான் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருந்து அதை அறிக்கை பண்ணுவதிலே நீங்கள் உறுதியா இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம் இருக்கு, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து என் ஆண்டவர் என்ன பார்க்கிறாரா இல்லையா, என் நிலைமை மாறுமா என்று நீங்க சொல்லி தேவனை மறுதலிக்க வேண்டாம். அக்கம் பக்கத்துல பார்த்து நம்மள குறைவா என்ன போடவே வேண்டாம். விலையேற பெற்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த விலையேற பெற்ற விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும் போது நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா ஒரு கல்யாணத்துல வரும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப நீங்க ஆண்டவர் கிட்ட எப்படி போனோம்? வெறுமையான கற்சாலியாய் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கணும்.
அப்போ ஒரு வேலை வரும்போது அதுல தண்ணி தான் இருக்கும், ஆனா அது திராட்சரசமா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில அப்படி ஒருத்தரும் உங்களை உதவாதவங்க இப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாயையே மாத்தி போடுவாரு. எப்பா நல்லா டேஸ்டா இருந்ததுப்பா, ருசியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வாயே உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லும். அப்ப பாருங்க, அதனாலதான் இங்க பேதுரு எழுதும் போது சொல்றாரு, ஒரு பொண்ணுக்கு ஒப்பிட்டு விசுவாசத்தை சொல்றாரு. இன்னைக்கு கோல்ட தான் ரொம்ப பேசுறோம்ல, அதுதான் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது யூடியூப்ல. என்னென்ன எப்படிலாம் ஒரு கமெண்ட்ஸ் வருது, வேடிக்கையான கமெண்ட்ஸ். அன்னைக்கு மனைவி நகை வாங்கி சொல்லும் போதெல்லாம் புருஷன்மார்களுக்கு என்ன தெரியா, அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜையும் காரையும் பைக்கையும் வாங்கி வச்சாங்களாம். அன்னைக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்டு இதெல்லாம் வாங்காம நகை வாங்கி வச்சிருந்தா அது கொஞ்சம் இன்னைக்கு வேல்யூபிளா மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லி, அப்போ பொண்ண ஒரு வேல்யூபிளா சொல்றாங்க போது பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசுவின் மேல் நீங்க வைத்திருக்கிற இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த அன்பு எப்படிப்பட்டதா, விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்போ ஒரு விலையேற பெற்ற விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம தெரிந்தவர்கள் அல்ல, நாம இல்லாதவர்கள் அல்ல, எல்லாவற்றையும் இருக்கிறவர் நமக்குள் இருக்கிறபடினாலே, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறபடினாலே நாமளும் எப்படிதான் ஆகும், அதே ஐஸ்வர்யத்திற்குரிய பாக்கியத்தை நாம பெற்றுக் கொள்வோம். அப்போ நமக்குள்ள வந்த விசுவாசம் என்ன பேசும் அப்படின்னு சொன்னா, நான் விருத்தியாவே, நான் வளர்ச்சி பெறுவேன், நான் இன்னும் இப்ப இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு நான் பெருகுவேன். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை இடம் கொள்ளாமல் மட்டும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் எடுத்து வந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலா வேற. நான் எனக்கு இங்க உட்கார்ந்து ஆண்டவர் கொடுத்த காரியம் இது, இந்த விசுவாசம் குறித்து பேசு. ஏன்னா இந்த விசுவாசம் தான் சோதிக்கப்படுதான். இந்த விசுவாசம் என்ன செய்யுது, சோதிக்கப்படுகிறது. நம்ம யாக்கோபு இதெல்லாம் வசனம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, சுத்த பொண்ணாக விளங்கின பின்பு அவனுக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ சோதனைக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் தெரிய வேணும் இன்னைக்கு சபைக்கு. அப்ப பாருங்க, இங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்ப ஒரு பொண்ணு சுத்த ட்ரிபிள் 9 அப்படின்னு சொல்லுவாங்க, பியூர் கோல்டு. இந்த பியூர் கோல்டா வரணும் அப்படின்னு சொன்னா அந்த அழுக்கெல்லாம் அடிப்பாங்க. நான் ஒரு சமயம் கொஞ்சம் ஜுவல் விற்கிறதுக்காக நான் போனேன். அப்ப நான் போனா இடம் போட்டான், பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வந்தது இடம், ரைட், இன்னைக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரப்போகுதுன்னா அப்புறம் பார்த்தா உடைக்கிறான், அடிக்கிறான், என்னென்னமோ பண்றான். ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னா, இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ஒரு இடம் போடுவோம், அப்பதான் அது வேல்யூ வரும் அப்படின்லாம். அப்புறம் போயிடு வேண்டாம், ஆமா பாருங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருக்குன்ட்டு நெருப்படுத்து அப்படியே காட்டுறான். அந்த பொண்ணு அந்த தங்கம் அப்படியே அந்த நெருப்புல கலர் மாறி பழுப்பா மாறி ஒரு மாதிரி செம்பு கலர்ல மாறிடுச்சு. அப்புறம் அப்படி தட்டுறான், ஒரு வண்டி அழுக்கு வந்து விடுது. அப்பதான் எனக்கு கர்த்தர் அந்த வார்த்தை நம்முடைய விசுவாசம் பிராக்டிக்கலா நம்ம அந்த தங்கத்தை அது புடமிடப்படும் போது ஒண்ணுக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ அதை மறுபடியும் தடவிக்கிட்டே இருக்கான், உடைச்சிக்கிட்டே இருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, அழுகுக்கெல்லாம் நாங்க காசு தர முடியாது அப்படின்லாம், தங்கத்துக்கு மட்டும்தான் காசு கொடுக்க முடியும் அப்படின்லாம். அப்போ பாருங்களேன், நாம கூட நம்முடைய வாழ்க்கையில கூட 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற கரைகள் நீக்கி பரிசுத்தராய் பூரணராகும்படியாக கடந்து போங்கள் என்று அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனை இல்லாமல் நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாய் மாற்றப்பட முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது, தேவனுடைய அன்பிலே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இத மனதில் எழுதி வைத்துக்கோங்க. ஆனா சோதனை பாவம் அல்ல, சோதனையிலே நீங்கள் விழுந்து விடுகிறவர்கள் அல்ல, சோதனையை சகித்துக் கொள்ளுகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களுக்கு தந்து, நான் உள்ள வரும்போது ஒரு வார்த்தையை கேட்க, அந்த அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும். அப்ப அது என்ன நுகம்? யாக்கோபின் நுகத்தையும் அவனுடைய அடிமைத்தனத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார் என்று எரேமியாவில் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு என்ன செய்கிறார்? ஒரு நுகத்தடியை, ஒரு சோதனை கொடுத்து நீங்கள் விசுவாசத்தில் வளர விடாதபடி, உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றதாய் மாற விடாதபடி அவன் பலவிதமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருப்பான். அப்ப அதற்கு காரணம் உங்களுடைய பரிசுத்த ஆவியில நீங்க வழிநடத்தப்படணும். அதுக்கப்புறம் அபிஷேகம் ரொம்ப முக்கியம்.
அபிஷேகம் என்னது ரொம்ப முக்கியம். நீங்க சர்ச்சைக்கு வரலாம், அது ஒரு ஆசீர்வாதம், நான் இல்லைன்னு சொல்லல. சர்ச்சில் வந்து நீங்க ஜெபிக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்லல. உங்க விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார்னு சொல்லல. நீங்க ஒரு பெண்கள் கூடுதல்னு சொல்றீங்க, அங்க நீங்க போலாம், கர்த்தர் அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ரொம்ப முக்கியமானது, எதுக்காக இந்த காரியத்தை நான் நினைவுபடுத்தி சொல்றேன்னா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் வெளியேற பெற்றதாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இப்போ கண்டு கொண்டு வருகிற, நீங்கள் அனுபவித்து வருகிற சோதனைகளிலிருந்து நீங்கள் மேலே வர வேண்டும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆலயத்துக்கு கூட சின்ன சின்ன சோதனை தான் வரும், அதை கடந்து நீங்க வந்துடலாம். ஒரு பெண்கள் கூடுகை கூட நீங்க வந்துடலாம், சத்ரு பெருசா ஒண்ணும் உங்களை விட மாட்டேன். சரி சரி போ நீ அங்க போய் தூங்கிட்டு தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆமா நீ போய் அங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை பாருங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஏதோ ஒரு கிழமை, இந்த கிழமையில இன்னைக்கு நான் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, என் வருமானத்துக்காக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என் திருச்சபைக்காக, அதோடைய வளர்ச்சிக்காக நான் தேவ சமூகத்தை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பிசாசு அலர்ட் ஆயிடுவான். ஏன் தெரியுமா? நீங்க இந்த கூட்டத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடலாம், ஆனா தனி ஜெபத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்துரு அந்த இடத்துலதான் உங்களை அதிகமா சோதிப்பான். ஏன்னா நீங்க தனி ஜெபம் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க விசுவாசம் விளையாட பெற்றதாய் மாறுகிறது. நீங்க புடவிட்ட சுத்த பொண்ணுக்கு ஒப்பான அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களை தங்கமா மாற்றி விளையாடும். அல்லேலூயா. இதே தெருவுல நான் தங்கமா போனேன், ஆனா கர்த்தர் இதே தெருவுல நம்மள தங்கமா மாற்றிடுவார். அப்படி நினைச்சுக்கோங்க. உங்களை பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு தங்கமா பார்ப்பாங்க. ஒரு சகோதரி போறாங்கன்னா முதல்ல அவங்கள பார்த்த உடனே என்ன இருக்கும்? ஒரு கல்யாண வீடு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். சும்மா நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். கல்யாண வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஒரு நல்ல அழகான வஸ்திரம் போட்டிருப்பாங்க. அடுத்து என்ன பாப்பா போடுவாங்க? அலங்காரம், கோல்டு போடுவாங்க. போன உடனே நமக்கு இன்னொரு பைபிள் அப்படிதானே சொல்லுது, வேத வசனம் என்ன சொல்லுது? ஒருத்தவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் வந்திருந்தா அப்ப அவன் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்ற ஊமையில நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வஸ்திரம், அப்போ அது மாதிரி நம்மளுடைய தனி ஜெப வாழ்க்கை நம்மள என்ன செய்யணும்னா விசுவாசத்துல இந்த சோதனையை செய்து ஜெயம் கொடுக்க வைக்கும். சோதிக்கப்படுகிறதுனால நான் ஒரு நாள் பாவம் செய்திருந்தே கிடையாது. என் கண்கள்ல ஒரு விஷயத்த நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுனால நான் பாவம் செய்தது கிடையாது. ஆனா அது உதாரணம் சொல்றேன். நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு மேல அழகா ஒரு குருவி, ஒரு அழகா பேரட், ஏதோ ஒண்ணு சம்திங் பறக்குது, ஆண்டவருடைய ஒரு இது. அப்படி நீங்க போகும்போது நீங்க அதை பார்த்துட்டு ரசிப்பீங்க. அது தப்பா? அது தப்பு கிடையாது. ஆனா அதே குருவி என் தலையில வந்து கூடு கட்டுவதற்கு ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டோம். ஏன்? அது வசிக்கக்கூடிய இடம் இது இல்ல. அதே போலதான் நம்ம அநேக காரியங்களை நம்ம கண்கள்ல காண்கிறது அல்ல, அது சோதனையா இருக்கலாம். ஆனா அதை நமக்கு இடம் கொடுக்கும் போது, நம்முடைய சுய இச்சைக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அது பாவம் பிறப்பிக்கிறது. அந்த பாவம் முழுமை அடையும் போது அது கர்ப்பம் பிறந்து வெளியே பிறக்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை, அந்த பாவத்தினால் அந்த விளைவை யாராவது ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம தான் அனுபவிச்சு கொள்ளணும். அப்ப நம்முடைய விசுவாசம் ஒன்றுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்கள் நீங்கள் சோதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்க விசுவாசம் அப்படி விளையாடப்பட்டதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு அதுல ஒரு வேதத்துல ஒரு சாட்சியாகமத்துல இருந்து நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்க யாக்கோபு 1:1 அதிகாரம் 1 - 3 வசனங்களை நீங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்திற்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை உண்டு. ஆனாலும் உங்கள் பொறுமையோடு நீங்கள் இருந்தால் என்ன செய்வார்? அந்த இடத்துல ஒரு எண்ணுங்கள், அந்த பொறுமையானது உங்களுக்கு பரிபூரணம் கொண்டு வரும். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ரொம்ப தரித்திரமா இருக்கிறீங்க. ஒருவேளை இன்னும் நான் அன்னைக்கு ஆண்டவருக்கு நிறைய காணிக்கைகளை கொடுத்தேன், என்னையும் நிறைய அர்ப்பணிச்சேன், இன்னைக்கு என்னால அப்படி அர்ப்பணிக்க முடியல, நான் அந்த சோதனைக்கு உட்படும் போது அதுல நான் விழுந்து போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்து உங்களை எழுப்பி பிரகாசிக்க செய்ய போகிறார்.
உங்களுடைய விசுவாசம் வெளியேற பெற்றதாய், அந்த பொண்ணுக்கும் மேலான ஒரு வெளியேற பெற்றதாய் கர்த்தர் உங்களை குடவிட்டு அந்த ஒரு வேலை வரும்போது எப்படி கச்சாடியிலே தண்ணீருக்கு பதிலாய் அது திராட்சரசமாய் சுவையாய் ருசியாய் மாறினதோ, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வாழ்வையும் திருச்சபையும் ருசியாய் மாற்றுவார். மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? உங்க குறைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாக்குகிற ஒரு தேவன் உண்டு. இனிலிருந்து உங்க தனி ஜெபம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் இவ்விதமான பிசாசே விட்டு விலகி போக முடியாது. மறுரூபமலையில 3 பேர் இருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவரை நேசகுமாரன், இவரை நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்றாங்க. கீழே வராம ஒரு பிரச்சனை நடக்குது, வாக்குவாதம் நடக்குது. பிரச்சனை என்ன பிரச்சனைனா, ஊமையும் செவிடனுமா ஒருத்தர் இருக்கிறான். இவனை சீசர்கள் நாங்க கொண்டு வந்தோம், ஆனா என்ன இவங்களால சுகம் கொடுக்க முடியல அப்படின்னு. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கிறார். அப்ப நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மறுரூபம் அனுபவம் இல்லாமல் உங்களால பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்னுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இல்லாமல் விசுவாசம் எனக்குள் வளர்ச்சி அடைய முடியாது. நான் அனுதினமும் வேதத்தை தியானிக்காமல், வாசிக்கிறது வேற, ஒப்பிக்கிறது வேற, படிக்கிறது வேற, தியானம் பண்ணணும். நீங்க தியானம் பண்ணும்போது அந்த சத்தியம் உங்களுக்கு முதல் கொடுக்கப்படுது. அந்த சத்தியத்தை நீங்க ரிசீவ் பண்றீங்க, அதை நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு அந்த சாப்பிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? சாப்பிட்டோன்னே என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். அப்ப நீங்க அந்த சத்தியத்தை அப்பத்தை சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ஆவிக்குரிய எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஒரு பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால போட்டா என்ன ஆயிடாது? போயிடும். இதாங்க சீக்கிரம். நீங்க டெய்லி 2 நாள் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? கட்டாயம் ஒரு வேலையா செய்யவே முடியாது. அதே கணக்குதான் இங்க. அவர்களால அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த வார்த்தைய. என்ன சொல்றாருன்னா, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் இவ்வகையான பிசாசை துரத்த முடியாதுன்னு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் ரொம்ப முக்கியம், வேத தியானம் ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம், இரவு ஜெபம் ரொம்ப முக்கியம். இதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க புடமிட பண்றீங்க. கர்த்தர் உங்களை சுத்தப்படுத்துறார், பரிசுத்தப்படுத்துறார். உங்க விசுவாசத்தை அவர் விலையேற பெற்றதாய் மாற்றுகிறார். இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனி காணாதபடி கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கை ஒண்ணு குறுகி போலங்க. ஏசப்பா கை ஒண்ணு குறுகி போல. நிச்சயமா அவர் சபைக்கு எபிரேயர் 12:1 என்ன 11:1 என்ன சொல்கிறது? 12:1 என்ன சொல்லப்படுகிறது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரை நோக்கி நமக்கு நியமிக்க ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கணுமா? அப்ப அதுதான் அந்த விசுவாசத்துடைய அடையாளம். என்னது? பொறுமை. விசுவாசம் நமக்குள்ள இருக்கு, அதை ஆண்டவர் துவக்கி இருக்கிறாரு. அப்போ உலகத்துல நீங்க கடைசி வரைக்கும் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாவம் உங்களை நெருங்கி கொண்டேதான் இருக்கும். அப்ப அதை உதறி தள்ளி விடுறதுக்கான ஞானம், பலன், சுகம், ஆரோக்கியம் விசுவாசத்துக்குள்ள இருக்கு. அந்த தைரியம் விசுவாசத்துக்குள்ள இருக்கு. அதனால பொறுமையோடு நம்ம எதுல ஓடணுமா? அடிச்சு வருகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-24 நினைக்கிறேன். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி. அப்ப அதுல பொறுமையோடு நம்ம என்ன செய்யணுமா? ஓடணுமா? இப்ப 11:1 வாசிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசம்னா என்ன? விசுவாசமானது வாசிங்க. விசுவாசம் என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. இந்த விசுவாசம் வேறு பெற்றதா மாறுவதற்கு நம்ம சோதிக்கப்படணும்னு சொன்னேன். அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு அது எப்படி மாறும் அப்படின்னா, அது அலங்காரமா மாறும். நம்மள ஒரு நாள் தகரமா பார்த்தவங்க இன்னைக்கு எப்படி பார்ப்பாங்க? ஒரு தந்த சுவாபத்துல, தந்தம் வந்து டிவைன் நேச்சருக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய சுவாபத்துக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. விசுவாசம் பெருகும் போதுதான் நம்முடைய சுவாபம் மாறும். இன்னைக்கு சில விஷயங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, கோப சுவாபம், இப்படிப்பட்ட எரிச்சல் சுவாபம், பொறாமப்படுகிற சுவாபம், பெருமை சுவாபம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா மட்டுப்படுத்திட்டே இருக்கும், மாம்சத்துல ஒரு கரையா. ஆனா இதெல்லாம் நம்ம விட்டு போகணும்னா, நீங்க விசுவாசத்துல வெளியேற பெற்றவர்களா மாறும் போது எப்படி ஒரு தங்கம் ஒரு அக்கினியினால சோதிக்கப்படும் போது அந்த அழுக்கெல்லாம் வெளியே போதோ, அதே போல நம்முடைய இருதயம்
என்கிற இந்த தேவன் தருகிற ஆலயத்தை விட்டு அந்த அழுக்கெல்லாம் வெளியே போக எப்போ உங்களுடைய ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற சீரியத்துல அந்த விசுவாச ஓட்டத்துல நீங்க பொறுமையோடு இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என் குடும்பத்துக்கு செய்வார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் செய்கிற காரியத்தில் அவர் என்னோடு கூட இருந்து என்னை பெருக செய்வார். ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். அவர் எனக்கு நல்ல சிநேகிதர், அவர் எனக்கு நல்ல தகப்பன், அவர் எனக்கு ஒரு நல்ல தாய் ஸ்தானத்துல இருந்து ஒரு பிள்ளையை அரவணைக்கிறது போல அவர் என்னை சுமந்து அரவணைத்துக் கொண்டு போகிறவர். அவர் என்னுடைய எஜமான். ஹல்லேலூயா. அவர் என் மேய்ப்பர். அப்போ இப்படிப்பட்ட உறவுகள்ல பலப்படும் போதுதான் இந்த சிந்தனைகள் நமக்குள்ள என்ன ஆகுது, வேறுபடுது. அதனாலதான் பிலிப்பியர் 2:5 பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உண்டாயிருக்கிறது, எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 11:1 வாசிக்கும் போது அந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது அங்க சொல்றாரு. வாசிங்க. இருக்கிறது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நிச்சயம். இப்ப இத எப்படி புரிந்து கொள்வீங்க? நமக்கு நிறைய பேர் இப்படிதான் போதிச்சிருக்காங்க, எதுவுமே பார்க்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், விசுவாசம் போதும்பா, நீ தேவ மகிமைய பாப்ப, நீ விசுவாசம் போதும், இந்த மலையில பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு உண்டு அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா அப்படி இல்ல. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். அப்ப என்ன நம்புறோம்? இப்ப நமக்குள்ள தேவன் 2 காரியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் தேவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் குமாரனுக்குள்ள இருக்குது. குமாரனுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் இப்ப நமக்குள்ள வருது. அதே ஆவியில தான் நம்ம வரோம். தேவனுடைய ஆவி குமாரனுக்குள்ள இருந்தது, குமாரனுடைய ஆவி இப்ப நமக்குள்ள வருது. அந்த ஆவியை தானே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் நினைக்கிறேன், 6ஆம் வசனம் நினைக்கிறேன், அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு எங்க கொடுத்திருக்கிறாரு? இருதயத்துல கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அதை கண்டுபிடிச்சு வாசிக்கலாம். புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்ப ஒரு நம்பிக்கை நமக்கு இப்ப வருது. நான் என்னைக்கு பாவத்தை அறிக்கையிட்டு தேவனை விசுவாசித்து இந்த இயேசு கிட்ட நான் வரும்போது என் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அப்ப மன்னிக்கும் போது நமக்கு என்ன வருது? அந்த குமாரனுடைய ஆவிய எங்க கொடுக்கிறாரு? இருதயத்துல கொடுக்கிறார். அப்ப ஆவின்னு சொன்னா அது ஜீவன், ஒரு உயிர், ஒரு உயிர் தழுதல். அப்ப செத்து போய் கிடந்த நமக்கு ஒரு உயிர் தழுதலை சாயல நம்ம பெற்றுக்கொள்ளும். அப்ப நேற்று வரைக்கும் பாவத்துக்கு என்ன செஞ்சிருந்தோம்? செத்து கிடந்தோம். இப்போ இயேசுவின் மூலமாக பாவம் மன்னிக்கப்படும் போது, அந்த ரத்தத்தினால் கழுவப்படும் போது ஒரு புதிதான ஒரு ஜீவன், ஒரு புதிதான ஒரு மார்க்கம், ஒரு புதிதான ஒரு தெளிவை அந்த ஆவியினால நம்ம உயிர்ப்பிக்கப்படுறோம். அப்பதான் அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை. இப்ப நமக்கு ஒரு வெப்பன் கிடைச்சிருக்கு, என்னது? தேவனுடைய ஆவி. சரி, இப்போ வந்து வாசிக்கலாம். யோவான் 6:63 வாசி. இப்ப ஆவி என்ன செய்யறது? உயிர்ப்பிக்கிறது. வார்த்தை வந்துருச்சா? ஆவி நம்ம உள்ள வரும்போது என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கிறது. அதுக்கு அடுத்து மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்ப ஆவியான தேவன் நமக்குள்ள வாசம் பண்றார். ரட்சிக்கப்படும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா கேளுங்க. ஆவியான தேவன் நமக்குள்ள சர்வ உலகத்தையும் படைத்த தேவாதி தேவன் அவருடைய ஆவியினாலே நம்மளை உயிர்ப்பித்து, எப்படி இயேசுவை அவருடைய ஆவியை கொடுத்து சாவுக்கேதுவான அந்த சரீரத்தை உயிர்ப்பித்தாரோ, அதே போல நீங்க ரட்சிக்கப்படும் போது, நான் ரட்சிக்கப்படும் போது, அந்த இரத்தத்தினால அந்த அன்பு கூர்ந்து நம்மளை கழுவி தெரிந்து கொள்ளும் போது, நமக்கு அழகான ஒரு சபையை கொடுத்து, நமக்கு அழகான ஒரு போதகரை கொடுத்து வரும்போது, இப்ப இந்த போதகர் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? என்ன விசுவாசம் கிடைக்குது? வார்த்தை, உபதேசம். சபைகள் என்ன கிடைக்குது? உபதேசம். அடுத்தடுத்து நீங்க எப்படி வழி நடத்தப்படணும், ரட்சிக்கப்பட்ட பிறகு உபதேசம் கிடைக்குது. அப்ப 2 காரியம் விசுவாசத்துல நம்பப்படுகிற உறுதியாக இருக்கிறது, காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. நான் சொல்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. நம்பப்படுகிற உறுதி என்ன? முதல் தேவனுடைய ஆவி எனக்கு கொடுக்கப்படுது. 2வது என்ன கொடுக்கப்படுது? கர்த்தருடைய வசனம். இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்படுது. இது 2 தாங்க நமக்கு விசுவாசத்துக்கு நம்பக்கூடிய உறுதி. சும்மா ரேண்டமா இல்ல, இந்த 2 தான் கொடுக்கிறார். அப்ப தேவன் ஆவியில இந்த 2 காரியம் இருந்தது. தேவனிடத்துல ஆவி இருந்தது, தேவனிடத்துல வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையை கொண்டு அவர் என்ன செஞ்சாரு? இல்லாதவைகளை சிருஷ்டிக்கிற வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் எப்படி விளையாடப்பட்டதாய் மாறுகிறது? ஒரு மனிதன் ஆவியை பெறுகிறான், ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது இது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய் மாறுகிறது.
இப்ப காணப்படாத ஒரு காரியம் இருக்கு, என் கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியம் இருக்கு. தேவன் சொல்றாரு உண்டாக கடவுளை என்று சொல்லும் போது எல்லாத்தையும் உண்டாக்கப்படுகிறது. எப்படி உண்டாக்கினா? ஆவியினாலே, வார்த்தையினாலே எடுத்து பேசும்போது உண்டாக்கப்படுகிறது. இயேசு சொல்லுகிறார் அதே ஆவியிலே, அதே வார்த்தையிலே அவரும் பேசுகிறார். வியாதி சுகமாகிறது, வேதனைகள் அங்கு மாறுகிறது, எல்லாவற்றையும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதே வல்லமையை இன்னைக்கு நமக்கு தருகிறார். அந்த ஆவியை எடுத்து, அந்த வார்த்தையை எடுத்து நீங்களும் விசுவாசத்தோடு பேசும்போது நீங்களும் சிருஷ்டிப்பின் வல்லமையை உங்களுக்குள் வைக்கிறார். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க இந்த விசுவாசம் வெளியேறப்பட்டதுன்னு. ஒரு பொண்ணுக்கே இந்த பூமியில வேல்யூ அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை காட்டிலும் நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை, அந்த அறிக்கை செய்கிற அறிக்கை வல்லமை வாய்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இன்னிலிருந்து பேச ஆரம்பிங்க. சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு குடி ஆவி, இன்னைக்கு வெறியின் ஆவி, இன்னைக்கு கடலின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி இருந்ததுன்னா இந்த சத்திய வார்த்தையை எடுத்து அதை சொல்லுங்க, சொல்லுங்க. எது வரைக்கும் சொல்லணும்? அது விரட்டி வெளியே போற வரைக்கும் சொல்லுங்க. ஒருவேளை எனக்குள்ள ஒரு அசுத்தங்களை நான் பார்த்தேன், எனக்குள்ள ஒரு சுவாபத்தை பார்த்தேன்னா ஆண்டவரே சொல்லி இயேசுவின் நாமத்தினால அந்த அசுத்த சுவாபங்கள் இயேசுவின் நாமத்தினால சுத்திகரிக்கப்படட்டும் சொல்லி நீங்க வல்லமையோடு சொல்லும்போது கட்டாயம் அது ஜெயமாய் முடியும். அதனாலதான் உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் போது உலகத்துல இருக்கிற மக்களை சொல்லல. உலகத்துல யாரு இருக்கிறா? இந்த உலகத்தின் அதிபதி சத்துருவானவர் இருக்கிறான். அவன் விசுவாசத்துல நீங்க வளர விடாதபடி பாவ அழுக்கை இந்த தேசங்களை கொடுத்து உலகம் பொருளாங்கினால் நிறைந்திருக்கிறது. இந்த பொருளாதார காரியத்தை வைத்திருக்கிறான். இன்னைக்கு அது நம்ம பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளும், நம்முடைய வாலிப பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளும். அப்போ நாம தனி ஜெபத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். என்ன சொல்லி ஜெபிக்கணும்? என் பிள்ளைகளை பொருளாதாரருடைய கைக்கும் பலவந்தருடைய கைக்கும் என்னை விலக்கி தப்புவீங்கன்னு சொல்லணும். நீ ஆலயை கட்டுவதற்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க, நான் சொல்லுவேன் டெய்லி அந்த ஆலயத்தை போய் சுத்தி சுத்தி வந்து சொல்லுங்க. எரிகோ கோட்டை எப்படி சுத்தி வந்ததை சொல்லுங்க. விசுவாசத்தால் சொல்லுங்க, கர்த்தாவே இதுக்குரிய காரியங்களை சீக்கிரம் கட்டி எழுப்புதப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அதை நான் விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி பாருங்க. கட்டாயத்தை பெரிய காரியங்களை செய்வார். இது வேடிக்கையா தான் இருக்கும். சொன்னா நடந்துருமான்னு சொல்லலாம். ஒருத்தவங்களை திருப்பி அடிக்கணும்னா நீங்க ஏதாவது வார்த்தை சொன்னா போதும், திருப்பி அடிச்சிருவாங்க. அப்ப அதுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? வல்லமை இருக்கா இல்லையா? அப்ப இதுக்கு வல்லமை அதோட 10 மடங்கு இருக்கு. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அதான் விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்து நெருப்புக்குள்ள போட்ட பிறகு விசுவாச அறிக்கை கொடுத்தாங்களா? போடுறதுக்கு முன்னாடியே கொடுத்தாங்க. முன்னாடியே கொடுத்ததுனாலதான் உள்ள போட்டாலும் அந்த அக்கினி அவங்க மேல பற்ற விடலை. அந்த அறிக்கை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த விசுவாசம் உங்களுக்கு விடையேறப்பட்டதா இருக்கிறதுக்கு 3 நிலைகளில கர்த்தர் உங்களை பயிற்றுவிப்பார். என்னையும் பயிற்றுவிப்பார், எல்லாரையும் பயிற்றுவிப்பார். ஏன்னா அவர் கொடுத்தது விசுவாசம். விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு? அவர் கொடுத்தது. அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர் யாரு? அவர் தான் முடிப்பார். அது வரைக்கும் உங்களை என்ன செய்வார்? தொடர்பிட செய்யதான் செய்வார். எதுக்காக? நீங்க சுத்த பொன்னாய் மாறுபடி, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேல நம்பிக்கையை நம்பூரமாய் நீங்க வைக்கும்படி ஆண்டவர் நிச்சயமா உங்க அந்த அன்பை விட்டு உங்களை எந்த சூழ்நிலையும் பிரிக்காதபடி காத்துக் கொள்வதற்கு இந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வேதாகமத்தில் ஒரு சாட்சி எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு அந்த வசனம் உங்களுக்கு நிறைய தெரியும். நான் அதனுடைய சம்பவங்களை மாத்திரம் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் பிரியப்படுகிறேன். அதுல முதல் வசனம் மட்டும் வாசிங்க. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இங்க எலியாவை தேவன் விளையாடப்பட்ட ஒரு விசுவாசமாய் மாற்றுவதற்கு பயிற்றுவிக்கிறார். அப்போ முதல்ல அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தை வாயா இருந்து பேசுகிறவர் தான் தீர்க்கதரிசி. இன்னைக்கு தீர்க்கதரிசி யாரு? போஸ்டர் எல்லாம் பாக்குறீங்களா? உங்களோட தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் பெருவளான்னு சொல்றாங்க. அதான் தீர்க்கதரிசி. என் மனைவி சொல்றான், நம்ம தான் அந்த தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசன வார்த்தை யார்கிட்ட இருக்கோ அவங்கலாம் தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை எடுத்து விசுவாசமா பேசுறவங்க யாரு? தீர்க்கதரிசி.
அப்ப இந்த சபையில எத்தனை தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்னது தீர்க்கதரிசி தான். இன்னையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நீங்க கொண்டு வாங்க பாருங்க. உங்க வீட்டுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. ஆமே ஆமே. நீங்க சொன்னா நடக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா. சரியா? இப்போ இங்க எலியா தீர்க்கதரிசியை நம்ம குறித்து பார்க்க போறோம். ஆகாபுக்கு பயந்து ஓடி வராரு. இப்ப சூழ்நிலை என்ன? ஆகாபுக்கு பயந்து வராரு. ஒரு பஞ்சம் வரப்போகுது, நீ பேசு அப்படின்ற. அப்போ அங்க எத்தனை வருஷம்? 3 வருஷம் வாக்கின்படியே அது மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி அங்க மழையும் பனியும் பெய்யாது. அப்ப என்னன்னா பஞ்ச காலம். என்ன ஒரு காலம்? இந்த பஞ்ச காலம். இப்ப இந்த பஞ்ச காலத்துல எலியாவும் இருக்கிறார். ஆனா இந்த எலியா தான் தீர்க்க தரிசனம் தேவன் சொன்னதை சொல்ற. இப்ப பஞ்ச காலம் வந்துருச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு முதல் உண்டாகுது. அதை வாசிக்கலாம். 2வது வசனத்துல வாசிக்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றலை ஒழித்துக் கொண்டிரு. அப்புறம் அங்க சொல்றாரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளைகள். ஒரு அங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அந்த வேலை அன்வைன் பண்ணிக்கும், கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இந்த சோதகுமார பட்டணத்தை விட்டு போகும்போது லோத் என்ன செஞ்சான்? நான் அந்த மலைக்கு போறேன்னு சொன்னான். ஒரு டிசிஷனை தானா எடுத்தான். அதே மாதிரி ஆபிரகாம் இருக்கும்போது கூட அழகான அந்த சோதனை பார்த்து நான் அங்க போறேன், அங்க போயிடுறேன்னு பிரிச்சுக்கிட்டு போனான். ஆனா இங்க எலியாவை கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் ஒரு பஞ்ச காலத்துல சொல்றாரு, நீ இவ்விடத்தை விட்டு யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில போய் ஒளித்துக் கொண்டிரு அப்படின்னு அவர் சொன்னதை அப்படியே செய்யறான். இந்த முதல் ஸ்டெப் வந்து 7 வசனம். நீங்க குறித்து வச்சுக்கோங்க. அதுல இருக்க பாயிண்ட மட்டும் உங்களுக்கு சொல்றேன். முதல் காரியம் ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஆறு கிடையாது, ஃபவுண்டன். என்ன சொல்லுங்க? ஃபவுண்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பார்க்ல எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு கொஞ்சம் புல்லு இருக்கும், அதுக்கு நடுவுல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அதுல இருந்து ஃபவுண்டன் அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன நீர் ஊற்று, ஒரு சின்ன நீர் ஊற்று தான். அதுல இருந்து அந்த ஊற்று வந்துட்டே இருக்கும். சுத்திலும் கோர புல்லு இருக்கும். அது உள்ள போய், இது வந்து ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல போய் நீ என்ன செய்ய? உன்னை ஒழித்துக் கொள்ளுன்னு சொல்ற. அப்ப காகத்தின் மூலம் அவர் போஷிப்பார்னு சொல்ற. சரி, தண்ணி இருக்கு ஆண்டவரே, சாப்பாடு காகத்தின் மூலம். அப்போ ஒரு கொஸ்டின் வந்துருக்கணும்ல, எப்படி ஆண்டவரே காகம் வந்து கொண்டு வரும்? ஏதாவது வந்துதான். ஆனா கர்த்தர் நித்தமும் நடத்த வல்லவர், நித்தமும் போஷிக்க வல்லவர். எலியாவுக்கு ஒரு மனிதனுக்கு பயந்து வராது. காலம் பஞ்ச காலம், ஏதோ ஒரு பயம் இருக்கு அவருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே என்ன செய்யறாரு? ஆண்டவர் மேல நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் பெருக செய்கிறார். அதுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறாரு. அதுதான் கேரித் ஆற்றங்கரை. அந்த தண்ணி குடிச்சுட்டே இருக்காரு. நான் சொல்றேன் வேடிக்கையா, அந்த தண்ணி ஊற்று வற்றிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிதானே இருக்கு பைபிள்ல. ஒரு நாள் அந்த ஊற்று என்ன செஞ்சிருச்சு? ஃபுல்லாவே பஞ்சம் அதிகமாக அதிகமாக, உஷ்ணங்கள் அதிகமாக அதிகமாக, ஊற்று என்ன இல்ல, நீரோட்டமும் குறைஞ்சி போயிட்டே இருக்கு. நமக்கு போர்ல தண்ணி வரல, ஒரு நாள் தண்ணி வரலனாலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? வீட்டுல உடம்பே தள்ளிடுவோம். பக்கத்து வீட்டுல வந்து நமக்கு வரலையே, நம்முடைய சிந்தனை உடனே அப்படிதான் வரும். ஆனா பாருங்க, அங்க எலியாவை கர்த்தர் எப்படி அந்த சோதனைக்குள்ள விசுவாசத்தை பெருக செய்கிறார் என்று சொன்னா, அமைதியா இருக்கிற காகம் யாருக்கும் கீழ்படியாது. ஏன் காகத்தின் மூலம் கர்த்தர் போஷிக்கிறார் தெரியுமா? ஒருத்தனுக்கும் கீழ்படியாது காகம், ஒரு கூட்டத்தையும் சேராது காகம். அதை எங்கேயாவது சூழ காக்கா வச்சு பார்த்துருக்கீங்களா? காக்காவை யாரும் பயிற்றுவிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சுவாபம் உடையவர்கள் உங்களுக்காக, உங்க விசுவாசத்துக்காக கர்த்தர் அதை அடிப்படையை வைத்து உங்களுக்கு வேலை செய்ய வைக்க முடியும். உங்க விசுவாசத்தினால இவன் படியவே மாட்டான், இவன் இறங்கி வரவே மாட்டான். ஆனா நீங்க விசுவாசித்தா அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் உங்களுக்கு சேவை செய்ய கர்த்தர் வல்லமை உடையவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லமை உடையவர். காகத்தை கொண்டு போஷிக்க அவர் வல்லமை உடையவர். அந்த விசுவாசம் வரணும். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையில ஜீவனை கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? போஷி முடிக்கிறாரு. தண்ணி வற்றிக்கே இருக்கு. இந்த இடத்துல விசுவாசத்துல நம்ம வெளியேற பெற்றவர்களா மாறணும்னா முதல் பயிற்சி என்ன தெரியுமா? எலியா ஒரு வார்த்தை கூட பேச. இந்த இடத்துல இந்த 7 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எலியா ஒரு வார்த்தை கூட பேச. அதுதான்
பொறுமையா இருக்கணும். பதறி என்ன செஞ்சான்? விசுவாசிக்கிறவன் பதறான். பதறி பேசிடக்கூடாது. சூழ்நிலையை பார்த்துட்டு டக்குனு பேசிடக்கூடாது. நம்ம பண்ற பெரிய தப்பே அதுதான். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. அவங்க பேசுற வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையும் நன்மையா நடத்துவார் ஆண்டவர், பொறுமையா இருங்க அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர பதறி பேச மாட்டாங்க. பதறி பேசுகிறவன் இடறி விடுவான். எந்த சூழ்நிலையிலும் பதறி பேசுறாதீங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு சோபனா, பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிச்சு அப்படின்னா நீங்க உருப்படவே மாட்டேன் அப்படின்னு உடனே அந்த சூழ்நிலையை வச்சு என்ன செய்வோம்? நியாயத்தின்மையும் சாபத்தையும் தலையில வச்சு என்ன செஞ்சிருவோம்? பிள்ளைய அழகா அற்புதமா நடத்தி கொண்டு போயிடுவோம். இது எல்லார் வாழ்க்கையில நடக்கதான் செய்து பாருங்க. ஆனா இதுதான் விசுவாசத்துல நம்ம பலப்படும் போது அந்த சூழ்நிலை மாறாது. அது எனக்கு ஒரு ஊழியர் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளை பத்தி குறை சொன்னா உடனே நீங்க என்ன செய்யுங்க? உங்க பிள்ளைகளை கண்டிக்கிறது ஒரு பக்கம், அது வீட்டுல போய் கண்டிக்கிறது. ஆனா உடனே டென்ஷன் ஆயிடாதீங்க. சொல்லுங்க அவங்க கிட்ட பதில் என்னன்னா, என் பிள்ளை காயா இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல கையா மாறிடுவான்னு சொல்லுங்க. இதான் விசுவாசம். இதான் விசுவாசம். என் பிள்ளை இப்ப காயா இருக்கு, ஆனா என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடும்? கனியா மாறிடும். அதை அடக்கிக்கணும், அதை வெட்டி வச்சுக்கணும். நீங்க என் பிள்ளைய பத்தி குறை சொன்னீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்னதுனால என் விசுவாசமே எனக்கு உயிர்ப்பிக்கப்பட்டது. இதை குறித்த ஒரு தெளிவே கிடைத்தது. உங்க பிள்ளைய குறித்து யாராவது குறை சொன்னாங்களோ, உங்க பிள்ளை இந்த தப்பு செய்து யாராவது சொன்னாங்களோ, அவங்கள தெய்வமா பாருங்க. அவங்கள சண்டைக்காரி மாதிரி பார்க்காதீங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அவங்க சொல்லணும், உங்களுக்கு அது தெரியாது. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு, சபையில உங்க பிள்ளை இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். நான் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றேன், உங்க பொண்ணு ஒரு பையனோட இந்த தெருவுல போயிட்டு இருக்காங்க, எனக்கு ஏதாவது கண்ணு பார்வைக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்ற, பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா யாருக்கிட்டையும் போய் குறை சொல்லல. நேரா அம்மா அப்பா கிட்டே போய் நான் சொன்னேன். அறியாத வயசு, வாலிப வயசு, அந்த நாள்லயே அது தப்புன்னு தெரிஞ்சு அதை யார்கிட்ட போய் சொன்னா அது சரியாக தெரிஞ்சு கர்த்தர் அந்த ஒரு கிருபையை கொடுத்ததுனால அதை போய் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லல. பாரு, இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய அக்கா இப்படி சுத்திட்டு தெரியுது பாரு, அப்படி சொல்லல. நேரா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னேன். இன்னைக்கு அவங்க அது பார்த்தா உண்மையிலே லவ்வுதான். அதை துண்டிக்கப்பட்டு, கண்டிக்கப்பட்டு, துண்டிக்கப்பட்டு, இன்னைக்கு வேற இடத்துல இணைக்கப்பட்டு அது ஆசீர்வாதமாக அந்த குடும்பம் இருக்கு. போல் சொல்லுகிறது பிராண ஸ்நேகத்தை பிரித்து விடும். இது போல் சொல்ற விஷயம் இல்ல, ஒருத்தரை கரெக்ட் பண்ற ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான். நம்ம பிள்ளைய குறித்து யாராவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கரெக்ட் பண்றீங்க, நீங்க அவங்கள சரி பண்றீங்க, அதுக்காக தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, இந்த இடத்துல பொறுமையோடு கூட இருந்தான். பொறுமையோடு இருக்க முதல் படி என்ன? விசுவாசத்தை விசுவாசிக்கும் போது நமக்கு இருக்க வேண்டியது என்ன? பொறுமை. இப்ப ரெண்டாவது பாருங்க, 8வது வசனம் வாசிங்க யாராவது. அதுக்கு மேல் முதல் வசனத்தை வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இப்ப இன்னும் பிரச்சனை என்ன ஆகுது? பெருசாதான் ஆகுது. அதுக்கு அடுத்து சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படியே மறுபடியும் எங்க போறாரு? ஒரு வீட்டுக்கு போறாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய விசுவாச வளர்ச்சி இருக்கு. இது ரெண்டாவது. முதலாவது என்னது? விசுவாசத்துல நீங்க என்ன செய்யணும்? பொறுமையோடு இருக்கணும். ரெண்டாவது விஷயத்துல பொறுமையோடு இருக்க கூடாது. நீங்க அது என்ன செய்யணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்படியே நீங்க எழுந்து சாரி பார்த்து போனா, இப்ப நம்ம போன உடனே அவன் உள்ள போறான். போன உடனே நம்ம என்ன செய்வோம்? வாங்க எல்லாம் உட்காருங்க, ஐயா வாங்க. இவரு தீர்க்கதரிசி வேற, இவருக்கு வரவேற்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். வந்த உடனே அங்க ஒரு விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். விறகு பொறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? விறகு பொறுக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம்னா, கஜானால உண்மை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புதுமையான தரித்திரம். விறகு பொறுக்கி அடுப்பு எரிக்கணும் அந்த அளவுக்கு. இவரு உடனே போனோம்னா எனக்கு கொஞ்சம் அப்பமா தண்ணியை குடுன்னு ஒரு ரொம்ப கம்பீரமா கேட்கிறாரு. நீ நிறைய ஊட்டிக்காரங்க அப்படிதான் இருக்க, என்ன குழம்பு அப்படின்னு கேட்பாங்க. என்ன குழம்பு? சாம்பாரானா? உன் வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன். என்ன கறி குழம்பு? இப்ப போடு சோறு. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா இவரு அப்படி இல்லை. இவரு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாரு. ஆண்டவரால அனுப்ப கொண்டு வந்தாரு. அவர் என்ன கேட்கிறாரு? அப்பமும் கொஞ்சம் தண்ணியும் குடிக்கிறதுக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். ஒரு அப்ப கூட தண்ணீர் தான் கேட்கிறாரு, அப்ப கூட கேட்கல. அப்ப அவன் என்ன சொல்றா? கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. ரெண்டாவது தான் அப்பா கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு? தண்ணி தான் கேட்கிறாரு. தவிச்ச வாய்க்கு என்ன கொடுக்கணும்? முதல்ல தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு டிப்ஸ சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு போனா உங்க அம்மா சொல்லணும், உங்க அப்பா சொல்லணும்ல. சின்ன பசங்க ஜென்ஸ் கூட சொல்றேன், யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல தண்ணி கொடுக்க பழகுங்க. தண்ணி கொடுத்த சாரி பார்க்கிறதோ ஆசீர்வதிக்கப்பட்டா. ஆமா,
சின்ன தண்ணி தான். அதனால இயேசு சொன்னாரு, இந்த சீசர் என்கிற நாமத்தினால, என் நாமத்தினால ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட இமையிலும் மறுமையிலும் அவங்க ஆசைப்படுவாங்க. தண்ணியில முதல்ல ஆரம்பிங்க கொடுக்கறத, அது பலன் நிறைவா இருக்கும். இதை யார் செய்வாங்க தெரியுமா? மார்வாடிஸ் செய்வாங்க. நான் உண்மையா முன்னாடி சொல்றேன், மார்வாடிகள் செய்வாங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா முதல் வேலை அவங்க பானி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? அவங்க வீட்டு பக்கத்துல நீங்க கிரக பிரவேசத்துக்கு புதுசா வாங்கி போனா கூட அங்க டீ வரும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படி இல்ல. விருந்தோம்பல்ல முதன்மை யார் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்கள் தான் விருந்தோம்பல். விருந்தோம்பல் அவங்க அடிச்சிக்கவே முடியாது. ஆண்டவர் அப்படி ஒரு அன்பை, அப்படி ஒரு பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, அந்த ஒரு உரிமையில தான் இவரும் போறாரு, தண்ணி கேட்கிறாரு. அப்ப கொஞ்சம் அப்பமா பண்ணுவாரு. அப்பதான் அவ பிரச்சனைய சொல்றா. என்ன சொல்றா? நாங்களே பானையில ஒரு பிடி மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாம வேற ஒண்ணும் இல்ல. நாங்க இதை சாப்பிட்டு கடைசியா நாங்கள் மரித்து போக போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆற்றங்கரையில ஒழித்து கொண்டிருக்கும் போது, அவமானத்துல இருக்கும் போது, நிந்தனையில இருக்கும் போது, எல்லா உறவுகளால நான் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது, எதுவுமே என்னால பேச முடியலன்னு இருக்கும் போது, இந்த எலியா உண்மையோடு இருக்கிறார். ஆனா அவரை போஷிக்கிறார் கர்த்தர், ஒரு குறைகளாக நடத்துகிறார். அடுத்து ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த எலியாவுடைய விசுவாசம் ஒரு படி மேல போது, ஒரு பஞ்சத்துல சாக போகிற ஒரு குடும்பத்தை எலியா போஷிக்கிறார். என்ன சொல்றாரு? பயப்படாதே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீ செய் என்று சொல்லுகிறார். அப்ப என்னன்னா, எலியாவுக்கு ஒரு படி விசுவாசம் என்ன ஆகுது? அந்த வார்த்தையை அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு கொடுக்கிறார். அப்படி எலியாவும் அங்க என்ன செய்கிறார்? போஷிக்கப்பட்டு பஞ்ச காலத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த சாரிபாத் விதவையும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்போ வார்த்தையை கொண்டு வருகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாய் நீங்கள் எண்ணுங்கள். உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாய் கொடுங்கள். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க வரும்போது, நான் உள்ள வரும்போது ஒரு வார்த்தை வந்தது, நீங்க முன்னாடி நல்லா கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப கொடுக்கறதுல உங்க வார்த்தை குறையுது. ஏன் குறையுது? கொடுக்கறதுல ஏன் குறையுது? வேதம் சொல்லுகிறது கலாத்தியர்ல, கர்த்தருடைய வசனம் உபதேசிக்கப்படுகிறவர்கள், அந்த உபதேசத்தை கேட்கிறவர்கள் உபதேசிக்கிறவனுக்கு தங்களுடைய நன்மையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த சபையில இருந்து உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மை கிடைக்கிறது, இந்த சபையில இருந்து உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கிறது, இந்த சபையில இருந்து உங்களுக்கு ஜெப ஆவி உங்களுக்கு ஊற்றப்படுகிறது, இந்த சபைக்கு வந்து நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அப்போ நீங்க எலியாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்த போது அவங்க சூப்பர் வேர்டு, அந்த வேர்டு வாசிங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 15ஆம் வசனம் வாசிங்க. அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, ஒரு வார்த்தை அறிக்கையாய் செய்யும் போது, அதற்கு கீழ்ப்படியும் போது, இங்க சாரிபாத் இருந்தவன் மட்டும் இல்ல, அவளோடு கூட இருந்த எல்லாருமே என்ன செஞ்சாங்க? பஞ்ச காலத்துல போஷித்தாங்க, போஷிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில 2வது காரியம் எலியாவிட்ட கற்றுக்கொள்வது, விசுவாச அறிக்கை. 2வது விசுவாசம் எப்படி ஆகுதுன்னா, நீங்க மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவீர்கள். இதான் விசுவாச வளர்ச்சி. யாராவது கேட்டா உடனே என்ன சொல்றது? ஆமா இருக்கேன், ஏதோ இருக்கேன் அப்படி சொல்றது இல்லை. கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன். ஏமா நீ இருக்கிற, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தண்ணீர் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை இந்த தேர்ச்சிக்கிறவர்களாய், திடப்படுத்துகிறவர்களாய், தைரியப்படுத்தலாம். ஒரு சபை அப்படின்னா அந்த சபையில எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட எளியாக்கள் இருக்கணும், இப்படிப்பட்ட சாரிபாத் விதவை குடும்பங்கள் எழும்பணும். அப்போ தேசத்துல பஞ்சங்கள் வந்தாலும் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், என்னையும் மாவும் உங்க வீட்டுல ஒரு நாளும் குறைவு படவே படாது. அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன், அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கான பலனை அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன் யார் என்று சொன்னால் கர்த்தர். வார்த்தை யாருக்குள்ள இருக்குன்னா அவங்களுக்குள்ள இந்த அனுக்கிரகத்தின் தேவன் வல்லமையாய் வெளிப்படுவார்.
பார்த்து பார்த்து கூட்டு வைப்பீங்க, பார்த்து பார்த்து மீன் வாங்குவீங்க, பார்த்து பார்த்து செய்வீங்க. இது எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் தேவன் அந்த வார்த்தையினால, அந்த விசுவாசத்தினால நீங்க பெருகும் போது நீங்களும் போஷிக்கப்படுவீர்கள். உங்களுடைய மீதிய எடுத்து ஒரு சிறுமையானவர்களை நீங்கள் போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாராக. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீ போவீங்க, காணா கல்வி மீன் தான் பாப்பீங்க. ஒரு நல்ல கொடுவா மீன் இருக்கும். அந்த மீன் பாத்தீங்கன்னா 900 ரூபாய் சொல்லுவான். 900 ரூபாய். காணா கல்வி 50 ரூபாய் கூறு. ரைட் இது சாப்பிட்டா போதும். ஆமா, இந்த எண்ணம் மறுரூபமாகி ஒரு நல்ல தரமான ஒரு மீன், ஒமேகா 3 மீன் இருக்கிற இந்த ஃபுட்டை சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன், சத்துவமா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி வருது பாத்தீங்களா? இதுதான் எலியாவுடைய வாழ்க்கையில அந்த விசுவாச அறிக்கை. வார்த்தையை கொடுக்கிறவராய். இரண்டாவது என்ன? அது விசுவாசம் சும்மா இருக்காது. அந்த வார்த்தைய, அடைக்கப்பட்ட வார்த்தைய ஒரு சிறுமைப்பட்ட பஞ்சத்துல இருக்கிற இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்க, இப்ப ரொம்ப மிக முக்கியமான காரியம். மூன்றாவது காரியம், இப்ப இதெல்லாம் வாசிக்கிறது 17ஆம் வசனம் வாசிங்க. இப்ப ஒரு பிரச்சனை, அதே குடும்பத்துல மறுபடியும் வந்து வியாதியில விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சுவாசம் போகும் மட்டும், அப்ப மரண அவஸ்தையில இருந்தது. இப்போ அவங்ககிட்ட போய் கெஞ்சிறாங்க. சொல்லுங்க, வாசிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் முகப்பும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்கப்படவும் என் குமாரனை சாகப்படவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். சரி, அப்போ உடனே இவர் என்ன சொல்றாரு? அந்த குமாரனை நீ தா என்று சொல்லி அவன் மடியில எடுத்து தன்னை மேல் விட்டு அறைக்கு கொண்டு போய் அந்த கட்டில் மேல் வைத்து, சுவாசம் ஒரு மரித்து போகிற ஒரு நிலைமையில இருக்கிற அந்த மகனை என்ன செய்யறான்? எலியா உயிர்ப்பித்து கொடுக்கிறார். அப்ப பாருங்க, ஆகாபுக்கு பயந்து ஓடின எலியா முதல் அவரை வைக்கிற இடம் எங்க? ஆற்றல். அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு? பொறுமையோடு இருக்கிறார். இரண்டாவது இடம் சாரி பார்த்துக்கிறார். இந்த இடத்துல என்ன செய்யறாரு? பயப்படாதே, நான் சொல்ற கர்த்தருடைய வார்த்தைப்படி நீ செய்ய, வார்த்தையை கொடுக்கக்கூடியவராய் மற்றவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இவர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் என்ன செய்யறாரு? வார்த்தையை கொடுத்து அவரை உயர்த்துகிறதை, போஷிக்கிறதை, ஒரு குடும்பம் முழுவதும் போஷிக்கப்படுகிறதை. இது சூழ்நிலை என்னது? பஞ்ச காலத்தில். பஞ்ச காலத்துல ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இப்ப மூணாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துல வருது. சுவாசம் போகிற ஒரு பிரச்சனை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு அவஸ்தை. அப்ப இதை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆகாபுக்கு பயந்து வந்த இந்த எலியாவை மூன்றாவது நிலைமைக்கு கொண்டு போகிறார் என்றால், இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீயோ எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவி. அப்ப அது என்ன? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். என்னது அது மீனிங் சொல்லுங்க பாப்பா யாராவது. ஏற்கனவே ஒரு துக்கம், செத்து போய் கிடக்குறாங்க. இப்ப அதை பார்த்துட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வந்து சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீயும் போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்ப சொல்லுங்க, இதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் இப்ப உச்சத்துக்கு வந்துருச்சு, விளையாடப்பட்டதுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப எலியாவுக்கு அதுதான் காட்டுறாரு. சாவுக்கு ஏதுவான ஒரு விஷயத்தை அங்க கொண்டு வராரு எலியாவுக்கு முன்னாடி. இப்ப எலியா அதை என்ன செய்யறாரு? அறை வீட்டுக்குள்ள போய், நான் முதலே சொன்ன தனி ஜெபம், அந்த தனி ஜெபத்துல அவர் நிக்கிறதுனால அந்த மகனுக்குள்ள என்ன வந்தது? மறுபடியும் அந்த சுவாசத்தை தேவன் கொடுத்தார். அப்போ மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க, மரணம் வந்து விழுகிறது. அந்த மரணம் விழும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? துக்கப்படுவாங்க. அந்த மரணம் வந்து ரொம்ப கொடிதானது, வேதனைப்படுவாங்க. அப்போ அதை சுத்தி வேதனைப்படுகிற மக்களும் யார் தான்? மரித்தோர்கள் தான். அப்ப யார் மரித்தோர்கள்? இயேசு என்கிற நாமம் இல்லாதவர்கள் மரித்தோர்கள். இயேசு என்கிற நாமம் தரித்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள். இதுதான் வித்தியாசம். அப்ப உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்குள் தேவனுடைய ஆவி இல்லை, அவர்களுக்குள் கர்த்தருடைய ஜீவன் இல்லை. அதனால் அவர்கள் மரித்தோர்கள். அவர்கள் வீட்டுல உண்மையா நடக்கிற மரண காயம் கூட அந்த மரணத்தை அடக்கம் பண்ணட்டும், நீ எழுப்பி போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய். அப்போ அந்த ஒரு விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. மூன்றாவது நிலைமை என்னன்னா, ஒரு சபைக்குள்ள இருந்து ஆவிக்குரியவர்கள் எழுப்ப வேண்டும்.
சுவிசேஷ ஊழியம் எழும்ப வேண்டும். உங்க விசுவாசம் எழும்பணும் அப்படின்னா நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எங்க சமாதானம் இல்லையோ, எங்க சந்தோஷம் இல்லையோ, எங்க வேதனை இருக்கிறதோ, எங்க ஆண்டவரே கண்ணீர் இருக்கிறதோ, எங்க தரித்திரம் இருக்கிறதோ, எங்க கட்டாயம் ஆண்டவரே இப்படிப்பட்ட சாப தரித்திரங்கள் இருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு விடுவிக்கிற பாத்திரமாய் என்னையும் உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல ரட்சித்தது அந்த விசுவாசத்தின் உச்சம் என்ன? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் நமக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இப்போ இது முடிஞ்சதா? இப்ப எலியாவுக்கு இந்த 3 சூழ்நிலையிலும் என்ன ஆயிடுச்சு? அவரு சக்சஸ் பண்ணிட்டார். 3 சூழ்நிலையிலும் பொறுமையோடு இருந்து விசுவாசத்தை காத்து கொண்டார். தனக்குள் இருந்த வார்த்தையின் வல்லமையினால அவரும் பிழைத்தார், இன்னொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நேராக வழி நடத்தினார் சாக போற குடும்பத்துல. 3வது, உண்மையாகவே மகனுக்கு வியாதிப்பட்டு கிடந்த போது அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுங்க. எனக்கு உண்மையாகவே உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப நான் பெருமைப்படுவேன். ஏன்னு சொன்னா நீங்க அந்த தெபோரால் மினிஸ்ட்ரி தானே, நீங்க ஆஸ்பத்திரி ஊழியம் செய்வீங்க. உண்மையிலே நான் அதை இன்னைக்கும் நான் சாட்சியா சொல்லுவேன். முதல் தடவை நான் வந்தேன், என்னுடைய ஊழியம் அது கிடையாது, என்னுடைய தரிசனம் அது கிடையாது. ஆனா நான் அதுக்காக அனாயிண்டிங்ல ஜெபித்து வரும்போது அது தெபோரால் மினிஸ்ட்ரி கூட எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அன்னைக்கு ஒரு சத்தியத்தை எனக்கு கொடுத்தாரு. என்னன்னா, நீ தெபோராலோட போகக்கூடிய ராஜா போல உனக்கு கூட வச்சிருக்கிறேன். ஆனா சகோதரிகள் தான் தெபோராலை போல பராக்கிரமசாலிகள் மேல் ஆலய வைக்கும்படி போனாங்க. வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி. நான் உண்மையிலே சொல்றேன், யாரெல்லாம் நீங்க போறீங்களோ நான் சொல்றேன், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அந்த வெளியேற விசுவாசத்தை அந்த ஊழியத்தை செய்ய உங்க வாழ்க்கையில குடும்பத்தை எல்லாத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. நான் நிச்சயமா இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுறேன், நீங்க அந்த ஊழியத்தை உண்மையாய் மனப்பூர்வமாய் நீங்க செய்றீங்க. ஏன்னா மரித்து கிடக்கிற வியாதியில கிடக்கிற சுவாசத்தை இழந்து கிடக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க போய் என்ன கொடுக்குறீங்க? ஜீவனை கொடுக்குறீங்க. இன்னும் பறந்து விரிந்து இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க இன்னும் அதிகமா ஊழியம் செய்யுங்க. ஏதோ அவங்கள மாத்திரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க இன்னும் நிறைய பேர் ஊழியம் செய்றீங்க. மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்கு, மற்றவர்களுடைய ஒரு ஜீவனுக்கு ஏதுவா நீங்க ஊழியம் செய்யறது. நீங்க மற்ற கொடுக்கிறது போனதெல்லாம் நற்கிரை, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, அதெல்லாம் ஒரு பேஸ் தான். ஆனா உயிர் கொடுக்குறீங்க பாருங்க, சுவாசத்தை கொடுக்குறீங்க பாருங்க, ஒரு ரட்சிப்பின் வசனத்தை கொடுக்குறீங்க பாருங்க, அந்த ஊழியம் தான் கனமான ஊழியம். இப்போ எலியாவுடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? பலப்பட்டுருச்சு. எலியாவுடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? உச்சத்துக்கு வந்துருச்சு. இப்ப வாசிங்க 18வது வசனம், ரொம்ப அற்புதமான வார்த்தை, வாசிக்கலாம். அப்பொழுது அவர் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்கப்பட்டது. இல்ல 18 வாசிங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே அநேக நான் சென்ற பிறகு 3ஆம் வருஷம் ஆகியில் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி காண்பி. ஹல்லேலூயா. ஆகாபுக்கு பயந்திருந்த இந்த எலியா இப்ப பாருங்க, விசுவாசத்துல தைரியமா இருந்து கர்த்தருடைய வார்த்தை அந்த ஆகாபுக்கு போய் உன்னை காண்பேன். நீங்க ஒருவேளை யார் மத்தியிலாவது நீங்க தலைகுனிச்சு, உங்களுக்கு ஒருவேளை ஊழியத்துல பாகம் இல்லாம, விசுவாசம் இல்லாம ஒரு பயத்தோடு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த விலையேற பெற்ற விசுவாசம் உங்களை ஆகாபுக்கு முன்னாடி தைரியமாய் நிறுத்த வைக்கிறது. சில பேருக்கு இங்க பிரசன்னப்படுறதுக்கு பயம், இங்க இருந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்கு பயம். ஆனா அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த விலையேற பெற்ற விசுவாசம் தேவை. யாருக்கு எந்த இடத்துக்கு பயந்து கொண்டு இருந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை காண்பிக்கும்படியாக கொண்டு போவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, ஒபதியாவை வழியில பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். இவர் ராஜாவை தேடி போக மாட்டார், ராஜாவை நான் பார்க்கணும் வர சொல்லிடுவார். விசுவாசம் வந்த பிறகு எப்படி பார்த்து பாருங்க, யாருப்பா அவரு, அவரை வர சொல்றீங்க, எப்படி ஒபதியாட்ட போய் சொல்றாரு. அப்ப நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிரிய இல்லையா? மறுபடியும் ராஜா அவங்க மேல கங்கணம் கட்டிட்டு இருக்காரு, நீ எங்கேயாவது பரிசுத்த ஆவியால அப்படியே மறைஞ்சு போயிருவீரு, நான் மாட்டிப்பேன் அப்படின்றாரு. சவால் வேண்டாம். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை விசுவாசத்துல என்ன வருது? நீங்க அந்த அதிகாரத்தை வார்த்தாதான் இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப புலப்படும். அப்படியே நீங்க அதை அனுபவிப்பீங்க. பாருங்க, ஆகாபுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது சவால் வருவான். என்ன சொல்றான்? வானத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும். அக்கினியா இறங்கிடுமே, நான் உள்ள வரும்போதே அந்த அக்கினி தான் வந்தது. பாருங்க, வானத்துல இருந்து ஒரு அக்கினினால உத்தரவு கொடுக்கிற தெய்வம் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடும்போது, இந்த எலியாவை சாகடிக்கணும்ன்றதுக்காக கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க ஆகாபும் யேசபேலும். ஆனா இந்த இடத்துல போய் ராஜாக்கு முன்னாடி சவால் விடும்போது அதை ஏற்றுக்கொள்கிறான். விசுவாசம் உங்களுக்குள்ள வெளியேறப்பட்டதாய் மாறும்போது எதற்கு பயந்து நின்றீர்களோ அதற்கு முன்பாக தைரியமாய் நிற்பீர்கள்.
எந்த சவாலை ஏற்க முடியாதபடி நடுங்கி இருந்தீர்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்க சவால் விடுகிறவர்களாய் மாறுவீர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கை உங்க வாழ்க்கையில வரும். ஆகாப்புக்கு முன்னாடி இருக்கிற அந்த எலியா ஒரு மனிதனாக அங்க நின்றார். 450 பாகால் தீர்க்கதரிசிகள், ஒரு பக்கம் ஒரு கூட்ட இஸ்ரவேல் மக்கள்கள். அப்போ கர்த்தர் எலியாவை இந்த 3 பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வந்தது எதற்காக? ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டம் மனம் திரும்பாமல் அந்த ஆகாப்புடைய போதனைக்கு கேட்டவர்கள் விலகி போனதுனால, பாகாலுக்கு பின்னாடி போனதுனால, ஓ தேவ ஜனமே, உங்களை கொண்டு உங்க விசுவாசத்தை கொண்டு உங்க குடும்பத்தை கொண்டு ஒரு கூட்ட மக்களை இந்த ஆண்டவருக்கு நேராக திருப்புவதற்காக, ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த விசுவாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். சவால் விடுகிறார். ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு சொல்லுகிறார். அந்த பலிபீடத்தை ஸ்தம்பிடு என்று சொல்லுகிறார். கற்களை அதன் மேல் அடுக்கு என்று சொல்லுகிறார். அதன் மேல் வாய்க்கால்களை ஏற்படுத்தி என்று சொல்லுகிறார். அந்த வாய்க்கால்களை ஏற்படுத்தி அதன் மேல் தண்ணீரை ஊற்றி என்று சொல்லுகிறார். ஓ தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த பலிபீடம் எது? உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் பலிபீடமாய் மாறும் போதுதான் வானத்திலிருந்து ஒரு அக்கினி வரும். அது நம்மை பட்சித்து போடும். நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு முன்பாக அது காண்பிக்கப்படும். அது வெளியரங்கமாய் வெளியாக்கப்படும். ஆகால் தெய்வத்தை கூப்பிடுறாங்க, அடிக்கிறாங்க, ரத்தம் வர அடிச்சு பாக்குறாங்க. அக்கினி வானத்திலிருந்து வரல. அக்கினியாயிருக்கிடுமே. எப்ப வரும் அக்கினி? அக்னினாவாக அமர்ந்திடுமே. எப்ப வரும் அக்கினி? அக்கினி அக்கினி சொன்னா வராது. என் இருதயம் செப்பனிடப்படும் போது இன்னைக்கு என் விசுவாசத்துக்கு தடையாக என்னென்ன இருக்கு? சகோதர அன்பு இல்லையா? மன்னிக்கிற இருதயம் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள நீங்க ஒப்புரவு இல்லாம இருக்கீங்களா? இன்னைக்கு வானத்திலிருந்து ஒரு அக்கினி உங்க விசுவாசத்தை உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்க பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி உடல் ஊற்றப்பட போகிறது. அதுக்கு உங்க இருதயத்தை செப்பனிடுவோமா? இன்னைக்கு இருதயத்தை செப்பனிடப்படுமா? இன்னைக்கு இருதயம் என்பது அந்த பலிபீடம், கற்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால தண்ணி என்பது எதை குறிக்கிறதுனா ஆத்ம பாரம், ஜனங்களை குறித்த பாரம். உங்க விசுவாசத்துக்குள்ள வரும்போது அழிந்து போன ஜனத்துக்காக உன் இருதயம் பாரப்படணும். உன் இருதயம் பாரப்படணும். எப்படியாவது ஆண்டவரே அப்பா, இந்த பகுதியில ஒரு கூட்ட மக்களை நாம் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு குடும்பமாக நீங்க தானே போட்டீங்க. உங்க காடு நான் இன்னும் கூட வச்சிருக்கேன், இன்னும் கூட நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் பரிசாக எனக்கு ஒரு ஆத்மாவை தாங்கன்னு சொல்லி நீங்க தானே ஒரு வருஷம் தரிசனமா போட்டீங்க. அதை நான் இங்க வந்து படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு அதை வச்சு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பண்டிகையை கொண்டாடுறேன். வரப்போகிற பண்டிகை எனக்கு ஒரு ஆத்மாவை தாங்க ஆண்டவரே. என் இருதயம் ஆத்ம பாரம் கொள்ளணும். அப்பதான் நீங்க வெளியேற பெற்ற விசுவாசத்துக்குள்ள இருக்கிறீங்க. சோதனையை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சுத்த பொண்ணுக்கு ஒப்பான இருக்கிற அந்த விசுவாசத்தை விட உங்க விசுவாசம் வெளியேற பெற்றதாய் மாறுகிறது. அப்போது இந்த எலியா ஜெபிக்கிறார், நான் தேவனுடைய ஊழியக்காரர் என்றும் ஆண்டவரே இந்த உம்முடைய வார்த்தைகள் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படி இந்த பாகாலர்களுக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மெய்யான வல்லமையை பார்க்கும்படியாக என்று அவர் ஜெபித்த போது ஒரு மனிதனுடைய ஜெபம் வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர செய்தது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமே. ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமே. 1 ராஜாக்கள் 18:37. இந்த ஜனங்கள் அறியபடிக்கு என்னை கேட்டரும் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகடுகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கிக் கொண்டது. இன்னைக்கு இருதயம் தாக்கட்ட கொடுங்க. அந்த ஒரு எலியாவை எப்படி பயிற்றுவித்தீரோ இன்னைக்கு சகோதரனை சகோதரி, இந்த ஆண்டவர் உங்களையும் அப்படிதான் பயிற்றுவிக்கிறார். இந்த விசுவாசத்துல நாம எப்படிப்பட்டோம்னா சோதிக்கப்பட்டு ஒரு வெளியேற பெற்ற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு எளிய அக்கினி வர வைக்க கூடுமானால் இன்னைக்கு நமக்கும் அதே அக்கினி, அந்த விசுவாசம் அக்கினியினால பரிசோதிக்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் அது கேட்ட சத்தியத்துக்காக எல்லாரும் மௌனமா ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொன்ன இந்த சத்தியம் விளங்கிச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த சத்தியத்தினாலதான் நமக்கு விடுதலை. விளங்கினவங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க இருதயத்தை ஒரு பலிபீடமா மாத்துங்க. ஜபம் என்கிற பலிபீடம் என் வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே. உபவாசம் என்கிற ஒரு பலிபீடத்தை நான் கெட்டுக்கிறேன் ஆண்டவரே. என் வாய் கொஞ்சம் அதிகமா பேசிட்டு ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பொறுமையை கொடுங்க ஆண்டவரே.
நீங்க வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பேசுவதற்கு எனக்கு எலியாவை போல தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட மத்திய சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் பயப்படாதே என்று சொன்னார். ஆண்டவரே, அவரும் சார்ந்த அந்த குடும்பமும் சாக போன அந்த குடும்பம் உயிர்ப்பித்து எழுப்பினதப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள கர்த்தர் கட்டுகிறார். எல்லா வாய்களை திறந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுத்த ஒரு ஊழிய பாரம், இது அறிக்கை செய்யல. இந்த நேரத்துல ஒரு அறிக்கை செய்யற நேரம் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டவங்க எல்லாம் யாரையும் பார்க்காதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஐயா பாடுவார். பாடல் பாடி நம்மள பலப்படுத்துவார். நீங்க இன்னைக்கு அறிக்கை மட்டும் செய்யுங்க. இந்த சத்தியம் எனக்குள்ள வந்துருச்சு ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எலியா ஒரு மனிதன் நின்று சொல்லுகிற காரியம் என்ன? இஸ்ரவேலர்கள்